வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தேர்தலுக்காக 2026 தேர்தலுக்காக நம்ம தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணுற வேலையில் இறங்கிட்டே இருக்காங்க. இத்தனாம் தேதி நாங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவோம் கூட சொல்லலை. அவர் திடீர்னு என்னன்னு கேட்டால் இன்னைக்கு மத்தியானம் கூப்பிட்டு ஆண்களுக்கு பூரா பஸ்ஸு இலவசம், பெண்களுக்கு நான் 2000 ரூபா தர்றேன் அப்படி ஒளிவிளக்கு திட்டம் சும்மா ஒரு திட்டத்தை போட்டு நான் 2000 ரூபா கொடுக்க போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இத்தனாம் தேதி இன்னைக்கு நான் தேர்தல் அறிக்கை வெளியிடுவோம்னு ஒரு அறிவிப்பாவது வரணும், அதுவும் இல்லை. எதுவுமே இல்லாமல் சும்மா நைட்டாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை இதே நான் சொல்கிறதே அறிக்கை அப்படின்னு சொன்னால் எந்த அளவுகளில் நீங்கள் எப்படி அரசியல் பண்ணீங்கன்னு எங்களுக்கே தெரியலையே. ஏன் தேதி வெளியிடாமல் ஏன் நீங்கள் வாட்டு திருத்தணும்? நாளைக்கு ஒன்று வெளியிடுறதா, நாளை கழிச்சு ஒன்று வெளியிடுறதா? என்ன இப்போ எதுக்கு அவசரம்? இன்னும் 3 மாதம் இருக்கையா? இப்போ தேர்தல் அறிக்கைக்கு என்ன அவசரம்ங்கிறேன். தேர்தல் அறிக்கை ஜெயலலிதா காலத்தில் தேர்தல் தேதியை அறிவிச்ச வேட்பாளர் அறிவிக்க நேரத்தில் கூட விடுவாங்க தேர்தல் அறிக்கை. இப்போ என்னையா இன்னும் பட்ஜெட்டே போடலை, இடைக்கால பட்ஜெட்டே நான் போடலை. அதுக்குள்ளே திருத்துன்னு வந்துக்கிட்டு நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன். ஆண்களுக்கு 2000 ரூபா ஆண்களுக்கு ஃப்ரீயாக விடுவாராம் முதல் கட்டமாக, பெண்களுக்கு 2000 அனுப்புவாராம். எப்படி பட்ஜெட் ரூபா இங்கே போகிறது? நீங்கள் தானே கட்டியா? எல்லாரும் ரேஷன் கடைக்கு 1000 கொடுத்தா நாடு தாங்குமாயா? நீங்கள் தானே கட்டிய ஸ்டாலினை பார்த்து. அப்போ அந்த கொடுத்துக்கிட்டு இருக்காரு, எல்லாத்துக்கும் 1000 கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ 1500 2000 ஆக்க போறாரு. இந்த செய்தி உங்களுக்கு வந்து ரூட் தெரிஞ்சா நீங்களே ஆக்குறேன். நீங்கள் அறிக்கை விடுறதா? நாங்கள் இன்னைக்கே நாளைக்கு அறிக்கை விட போறாரு. ஸ்டாலின் அறிக்கை விட போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகா 2000 அறிக்கை விட்டா நம்ம பொழப்பு நாய் போவுமே அப்படிங்கிறக்கா இவரை நானும் 2000 கொடுப்பேன் அப்படியாக்கு இப்படியாக்குன்னு அடிச்சு விடுறதா பூரா. ஏற்கனவே 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி கடனா இருக்கு. நாடு தாங்காதுன்னு எதிர்கட்சிக்காரன் பூரா சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க உட்பட. இப்போ உங்களுக்கு அப்படி தாங்க? நீங்க 2000 ஒருத்தவங்க உங்களுக்கு அப்படி தாங்க எப்படின்னு கேட்டு நீங்க உடைச்சா தங்க குடம், மரும உடைச்சா இந்த குடமா? நாங்க என்னையா இப்படி பேசுறியா? சலுகையே தேவையில்லையா? தேவையே இல்லை சலுகை. அப்புறம் ஆண்களை பூரா இலவசமா பஸ்ஸில் ஏற்றி ஏற்கனவே பெண்கள் இலவசமாக போய் எவ்வளோ ரூபாய்க்கு வருஷம் 1800 கோடி 2000 கோடி கையிலேருந்து போட வேண்டியிருக்கான். புது ரூபாயிலிருந்து எடுத்து போக்குவரத்து துறைக்கு போடுறாங்க. 2000 3000 கோடி ஒதுக்குறாங்க. இதுக்கே ஏற்கனவே பணம் போடாமல் டயர் மாற்ற முடியலை, பிரேக் வாங்க முடியலை, ட்ரெஸ் வாங்க முடியல, டிரைவரால் ட்ரெஸ் வாங்க முடியல. டிரைவருக்கு ட்ரெஸ்லாம் கிடையாது, ஷூ கிடையாது, சாப்பாடு கிடையாது. சாப்பாடில் கேண்டீன் சாப்பாடுல அப்பளம் கிடையாதான், குள்ளா கிடையாதான், எதுவுமே இல்லைன்ட்டாங்க. எதுவுமே கிடையாதுப்பா, இங்கே காசு இல்லைப்பா. என்ன காரணம்? பொது நிதி எடுத்து இங்கே போடுறாப்புல இருக்கு. போக்குவரத்து நிதியில் ஒன்றுமே கிடையாது. கேட்டால் சேவைத்துறை அப்படின்னு ஒரு பாவலை வேற ஒன்று சூட்டிக்கிறாங்க. யாரு? போக்குவரத்து ஊழியர் ஊரா. இதை வந்து நம்பாதீங்க. ஏற்கனவே பிள்ளைய ஊரா பிரி, வயசான ஆள் ஊரா பிரி, பெண்கள் ஊரா பிரி, இப்போ ஆண்களும் பிரியா? அது என்ன போக்குவரத்துனா பணம் ஏற்றுற வண்டி ஆகுறதா? பணம் ஏற்றுற வண்டி அது போக்குவரத்துறை. உங்கள் லட்சணத்தை பார்த்தோம்ல, இப்பயே போக்குவரத்து நாரி போய் கிடக்கு. இப்போ எந்த யாரா ஏறுவானா? யார் வேணாலும் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு போக முடியாதுக்கு. இதுக்கு எதுக்கு ஆண்கள் பிரி, பெண்கள் பிரி, அவர் பிரி, இவர் பிரி? ஏன் நடிக்கிறீங்க? பஸ் அரசாங்கம் பஸ் நிற்க யார் வேணா இறக்க. மலேசியா மாதிரி. மலேசியா எப்படி யார் வேணா இறக்கலாம், அங்கே இறங்கிடலாம். அங்கேயே யார் வேணா இறங்கி அங்கேயே இறங்கிடலாம். போக்குவரத்து காசே கிடையாது மலேசியாவில். அங்கே பஸ் நீட்டாக இருக்கணும். அது வசதியான நாடு. நம்ம ஏழை நாடு. ஏற்கனவே 1970 வாங்குற வண்டி இன்னும் ஓட்டிக்கிட்டு இருக்க. வெல்டிங் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க. நட்டு வாங்க காசு இல்லைங்கிறான், போட்டு வாங்க காசு இல்லைங்கிறான், எதுக்குமே கண்ணாடி வாங்க காசு இல்லைங்கிறான், எதுக்குமே காசு இல்லை. இதில் இலவச இதில் வேறையா? இவர் ஏற்கனவே 2500 கோடி இப்போ ஒதுக்கிட்டு இருக்காரு பொது நிதி இருக்கு. உங்களை கட்சா இன்னும் 5000 கோடி ஒதுக்க வேண்டியது. அவரை பெண்களுக்கு கூடுதலாக 1000 ரூபா ஒரு அறிவிக்க போறாருங்கிறக்கா நீங்க அறிவிச்சிருக்கீங்க அவசரப்பட்டு. தேர்தல் திமுகவின் அறிவிக்கலையே, அவன் ரகசியமா தான் வச்சுக்கிட்டு. நீங்க இப்ப எதுக்கே திருத்தணியை அறிக்கை விரிக்கிறியா? இப்ப திருத்தணியை அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உங்க கூட்டணி நாரி போய் கிடக்கு. இன்னைக்கு தென்னாரை எடுக்க சொல்லிட்டாரு. என் பேர நம்ம எடுங்கப்பா, நரேந்திர மோடி வரப்போ நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. இப்ப என்ன நான் ஒன்றும் உறுதி சொல்லலையே. இப்போ பாரதிய ஜனதா கூட்டணி வரமாட்டேன்னு நான் என்ன உறுதி சொல்லலை. அதுக்குள்ள என் பேனர் என் படத்தை நீங்க எப்படி வைக்கலாம்? மெட்ராஸ் எடுங்க அப்படின்ட்டாப்ல. இன்னைக்கு எடுத்துட்டாங்க, கழட்டிட்டாங்களாம். அவருக்கு ஒரே குறி, அவர் பயந்து வைத்தான் கிடக்காரு. மிரட்டாங்க கூப்பிட்டு. எடப்பாடி பழனிசாமியும் தென்னாரன் கூப்பிட்டு மிரட்டாங்க. இவர் சும்மா பூசி முழுகிறாரு தென்னாரன். இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியானே. கூட்டணி என் பேனரை படத்தை எடுங்கன்னு சொல்றவரு நான் கூட்டணி இல்லைன்னு அறிவிக்க தென்னாருக்கு தெம்பு இருக்கா அவங்கள மீறி? அது முடியல. என் படத்தை மட்டும் எடுங்க. என்ன நான் உறுதி, நான் அப்புறம் சொல்றேன். என்ன அப்புறம் சொல்றியா? என்னையா அப்புறம் சொல்றியா? என் படம் தூக்கியா? நான் தேசிய சேனை கூட்டணி வரலையா? அமித்ஷா பேச்சா நான் கேட்கிறாப்புல இல்லை. கட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. நான் தைரியமான ஆளு. நான் வீர பரம்பரை அப்படின்னு சொல்ல வேண்டிய நான் அவங்கிட்ட எங்கிட்ட பேசி ரோட்ல நிற்கிறேன். எங்கிட்ட ஒண்ணு முடியாது. 5 கோத்துக்கு வழியில எங்கிட்ட சொல்லி இருக்கியா போகுது? அமித்ஷா வீட்டுக்குள்ள பேசினீங்கல்ல, எடப்பாடி பழனிசாமி நீங்க அமித்ஷா 3 பேர் உட்காந்து பேசினீங்கல்ல, பீஸ் கோயில் எல்லாரும் உட்காந்து பேசினாங்க. மிரட்டினாங்க இல்லை எல்லாரும் உங்களை கூப்பிட்டு ஒழுங்கா முறையா கூட்டணி கழுத்து முடியா? என்ன ஆய்வுன்னு பேசிக்கிட்டு இருக்கா மெட்ராஸ்ல? நாங்க போனா போகுது விட்டு கட்டுற மாடை வெட்டு கட்டுருக்கோம்னா என்ன? நீ ஒரு பக்கம் பேசுறது, எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசுறது, ஆளாளுக்கு அன்புமணி ஒரு பக்கம் பேசுறது. நாங்கள் முட்டா போயிடானாங்களாம். ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட அப்படின்ட்டாங்க. பொச்சை வாய் பொத்துக்கிட்டு தென்னார் கையெழுத்து போட்டுருந்தாரு. அங்கே இல்லையா பேசினேன்? எங்கிட்ட பேசி நீ அவனை வெட்டியில. இப்ப என்ன செய்யணும்? உங்க பேர் படத்தை எடுக்க சொல்லிட்டீங்கன்னா கூட்டம் இல்லைன்னு அறிவிங்க. அந்த தெம்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல, அந்த தெம்பும் கிடையாது. ஆக மொத்தத்துல எல்லா பக்கமும் குழப்படியான விஷயத்தை வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த அறிவிக்கையெல்லாம் தேவையா? நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன இருக்கு?
வளர்ச்சிக்கு என்ன பண்ணணும், படித்தவனுக்கு என்ன செய்யணும், படித்தவனுக்கு பல பேருக்கு வேலை இல்லாமல் ரோட்டில் தர்றான். உதவித்தொகை கொடுத்துருக்க அளவில் நாடு இருக்குது. படித்தவனுக்கு வேலை கொடுக்கணும்ல. இல்லைன்னா அதான் கஞ்சா குடிக்க வேண்டியதா, கஞ்சா விற்க வேண்டியதா, போகிறவங்கள வெட்ட வேண்டியதா, கஞ்சா குடிச்சிட்டு பிராந்தி கடை குடிகட்டி ஓடுது. பிராந்தி கடை குடிகட்டி ஓடுதப்பா. இவ்வளோ தைரியமானால எல்லாத்துக்கும் பிராந்தி கடை ஒரு பாட்டில் திறந்தன பிரிய அழுகி வைக்கலாம். அவங்க தெம்பு இருக்கான்னு வைப்பான். பஸ்ஸில் யாரை போகிறேன் அந்த டூப்ளிகேட் பஸ்ஸில் எவன் யாரை போறியா உன் பஸ்ஸில் அரசாங்க பஸ்ஸில் ஒரு நாக்குட்டி ஏற்றியா குதிச்சிருமியா தற்கொலை பண்ணிக்கிறீன்னு மனுஷன் ஏறுவானா அந்த பஸ்ஸில் நினச்சிக்கிட்டு இருங்க. இந்த வெள்ளை சட்டையை போட்டு போனால் அடுத்த அழுக்கு சட்டையை கருப்பாத்தே வரும் சட்டை. அது ஒரு பஸ்ஸு. இதுக்கு ஃப்ரீ. இதுக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கு நாங்கள் போடணுமாக்கும். இதுக்கு நீங்கள் மாறி மாறி உங்கள்கிட்ட ஓட்டு கப்பியாலாக்கும். நாடு ஏற்கனவே திண்டாட்டத்தில் இருக்குது. இலங்கை இப்படி ஆச்சு. பசி பட்டினியில் போராட்டத்தில் பெட்ரோல் 500 ரூபா 1000 ரூபா ஆச்சு. பெட்ரோல் ஒரு கிலோ கோழிக்கறி 900 ரூபா 2000 ரூபா ஆச்சு. அங்கே இப்படி நாடை சீரழிச்சு போடாதீங்க. ரெண்டா போட்டி ஓட்டுக்கு நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதா உங்கள் பெரியமையா. நாடு ஸ்திரமாக இருக்கணுமையா, பொருளாதார சிரமமாக இருக்கணுமையா. இதை விட்டு இப்படி போட்டி ஓட்டுக்கிட்டா கூவுறியா நீ சந்தையில் வெங்காயத்தை வச்ச மாதிரி. இதெல்லாம் என்ன பழக்கம் இது? ஒழுங்கா நாம் நாடை முன்னேற்றிவின்னு அறிக்கை விடணும். படித்த இளைஞர்களுக்கு அவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லணும். ரோடுகள் பூரா எல்லாமே 8 வழிச்சாலை ஆக்கலாம். தெரியுமா? மாநில சாலை பூரா 8 வழிச்சாலை ஆக்கலாம். ஒரே வருஷம் தான். இந்த ரூபாயை கொடுத்துட்டு என்ன பண்ணுவேன்? போக்குவரத்துறையெல்லாம் தனியாற்ற விடுங்க. நான் சொன்னல, போக்குவரத்துறை தனியாற்ற விடியா வேணாமியா, உங்களால் கட்டி எழுத முடியாதியா, உங்கள் கமிஷனுக்காக அரசாங்கம் வச்சு ஓட்டாதியா. நான் சொன்னல, படிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கல. தனியாற்ற விடுங்க. அழகா உங்களுக்கு வருஷத்துக்கு எச்சளவு இல்லையா? உங்களுக்கு தனியாற்ற விட்டீங்கன்னா எல்லா போக்குவரத்து காலத்தையும் எச்சளவு விடுங்க. அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய போக்குவரத்து பூரா எச்சளவு கூட உங்களுக்கு 5000 கோடி கிடைக்குங்க. நீ எதுக்கு 5000 கோடி தூக்கி போடுற? என்ன காரணம்? உனக்கு கொள்ளையடிக்க ஒரு துறை வேணும். புகுந்து கொள்ளையடிக்க எம்எல்ஏ புகுறணும், மந்திரி புகுறணும், முதலமைச்சர் புகுறணும், போக்குவரத்து மந்திரி புகுறணும், கவுன்சிலர் புகுறணும், சேர்மன் புகுறணும். நீ இழுத்த பக்கமாக பொண்டாட்டியா வரணுமா பஸ் போக்குவரத்து? இதுக்கு ஊழியர் வேற, சப்போர்ட் வேற. ஊழியர் தனியார் மையம் ஆக்க விடக்கூடாதுன்னு அங்கிட்டு வேற காசை கொடுத்து கிளப்பி விட்டுக்குற சங்கத்தை வச்சுக்கிட்டு ஊழியரை நான் அவ்வளோதான் பார்த்துக்க. போக்குவரத்து ஊழியரை வீட்டுக்கு அனுப்பியா அது தனியார்ட்ட விட்டுக்குறோமியா பச வேளாண்மை விளங்காதியா? நீங்க போய்கிட்டு இருக்க போக்கு நல்லது இல்லையா? நீங்க போய்கிட்டு இருக்க பேச்சு நல்லது இல்லை, செயலும் நல்லது இல்லை. இலங்கை மாதிரி வந்துடும். இலங்கை மாதிரி 5க்கு 10க்கு திண்டாடக்கூடிய ஒரு நாடா வந்துட்டு இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இதுல 100 நாள் வேலை திட்டம் வேற, 150 நாள் ஆக்குவார. நிப்பாட்டு உண்மையை பேசுங்க. அது எதுக்கியா நமக்கு? பொய்ய பேசி எவ்வளவு காலத்துக்கே வாழ்ந்துட போறோம்? எவ்வளவு காலத்துக்கிட்டே வாழ்ந்துட போறோம்? 1000 வருஷத்துக்கு வாழ போறிய? எடப்பாடி பழனிசாமி வயசு 75 ஆச்சு. இன்னும் 5 வருஷம் மண்டே போட்டு போறீங்க. ஸ்டாலினுக்கு வயசு 74 ஆச்சு. இன்னும் 5 வருஷம் நீங்க மண்டே போட்டு போறீங்க. என்னையா பண்ண போறேன்? உள்ளதை பேசிட்டு போங்கயா. 100 நாள் வேலை திட்டம் ரத்து. விவசாயிகளுக்கு இடைஞ்சலா இருக்கு. ஊழல் கரவரைச்சு போச்சு. கிளர்க்ல இருந்து பிடிஓல இருந்து கலெக்டர் போது எல்லாரும் சாட்டையை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்படி சொல்லி அதே அரசியல், அதே நிர்வாகம். இதை விட்டு இதை தர்றி போறவனு பூரா ஆட்டுக்குடி தர்றி, மாடை தர்றி, சிலவசம் ஏறிக்க போறவங்க பொண்டாட்டியை தர்றி. இதான் ஒரு தலைவன் பேசக்கூடிய பேச்சு.